நடிக்கணும்னு வரல. கோகுலுடைய பாலகுமார் டிஸ்கஷன் போகிறோம். எந்திரிச்சு நடிச்சு காட்டணும்னா கோகுல் வந்து குரு யதார்த்தமாக பார்க்குறாப்லானே பார்த்துட்டு சரி ஓகே வாங்கச்சி உங்கள் காயை தூக்கி காதில் வைங்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்போ வந்து சொன்னார் இல்லை நீ வந்து நீயே நடிச்சிரு அப்படின்னாப்ல. வாயா பிறப்பு வாயா எவனும் பண்ண மாட்டேங்கிறேன் வாயா வாயிட்டு வந்து பண்ணதான் அந்த காமெடி. உங்கள் வாயை தூக்கி என் காதில் வைங்களேன், காதில் வைங்க. இப்போ கூட சில பேர் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னாக்க எவனோ ஒருத்தன் கத்துவான் ஜி நீ ஏதாவது கிடைக்குமா ஜி அப்படின்னா நான் குடோனாயா வச்சிருக்கேன் அவனுக்கு நிஜமாவே குடோன்ல கூட்டி போய் ஏதாவது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய படம் சொன்னால் கம்பி கட்டின கதை டைலாக் ரைட்டர். ஸோ எப்படின்னா அந்த டைலாக்லாம் கேட்குறப்போ நேச்சுரலாகவே நம்ம எப்படி பேசுவோம். இப்போ நீங்கள் தான் வந்து ரைட் பண்ணீங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்னடா அது இன்னுமே பசங்க எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நட்டி சார் நினைச்சாலே ஒரு டைலாக் வரும். இந்த ஏமாத்துற மாதிரி என்ன பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி அவர் பார்த்தா அப்படியே உண்மை மாதிரியே உண்மையா பக்காவா உண்மையா சொல்றாப்லங்கிற மாதிரி இருக்கும். அந்த அந்த நட்டி சாரை மைண்ட்ல வச்சாலே உங்களுக்கு டைலாக் ஒரு ஸ்டைலில் வரும். அப்படி வந்ததுதான் இந்த கம்பி கட்டின கதை. பிறங்கி பாணி அது பாட்டு கண்ணே கலங்கிடுச்சுங்க. அழுதே விட்டேன். அந்த பிரியமானவங்க உள்ளுக்குள்ள வந்தாங்கன்னா ஒரு மேல் ஃபீமேலோ ஃபீமேல் மேலோ அந்த பிரியமானவங்களை வச்சு இந்த பாட்டை கேட்டால் கண்ணு கலங்கிடும். சிங்கம்புலி அண்ணன் சொல்லுவாரு. அவர் வந்து ஒரு டப்பிங்கும் போகும்போதும் பாடுவாராம் சிங்கம்புலி அண்ணன் அப்படின்னு பாடும்போது அங்க யாராவது ஒரு டைரக்டர் பார்த்து அண்ணே நீங்க பாடவும் செய்வீங்களானே அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டு கிடைச்சிடாதான்னு பாடுவாராம். ஒருத்தர் கூட அண்ணே போலாமாட்டே போலாமண்ணே. உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே தினமும் உன்னை நினைக்கிறேன். ஹே கைஸ், திஸ் இஸ் விஜய் சத்யா. நம்ம ஷோவில் இன்னைக்கு யார் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர், ஆக்டர், ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லணும். அதாவது இப்போ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்டு வந்து நம்மக்கிட்ட ட்ரெண்ட் பண்ண ஒருத்தர் அப்படின்னு உடனே கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம டைரக்டர் முருகானந்தம் அண்ணா தான் கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்க போகிறோம். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். வணக்கம்ண்ணா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ உங்களை பற்றி சொன்ன மாதிரியே டைரக்டர், ஆக்டர், ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு எப்படி நான் அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு தோணுச்சு? ஒரு 7வது 8வது படிக்கும் போதே ஒரு அப்படி 99% எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு கலைஞனோ இல்லை நீங்கள் உங்களை மாதிரியோ ஒரு விஜய் எதாவது இருக்கட்டும், அவங்க வந்து நார்மலாக இருந்து கொஞ்சம் எல்லாரும் வந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கவிதை புத்தகம் எடுத்து படிப்பானுங்க. எல்லாரும் வந்து படம் வரையும் போது நல்லா படம் வரைவாங்க. சாதாரணமாக கேட்ட பாட்டை வந்து நல்லா பாடுவானுங்க. அப்படி வந்து நீங்கள் ஒரு கலைஞன் வந்து மெல்ல மெல்ல 8வது 9வது தெரிய ஆரம்பிப்பான். அவனுக்கு அந்த சொல்லுவாங்க கவிதை, ஒரு கவிதை இருக்கும் கறப்பதில் சுரப்பது அப்படின்னு ஒரு கவிதை. அந்த மாதிரி வந்து சுரக்கிறது தான் இது வந்து. அந்த மாதிரி 7வது 8வது 9வது 10வது படிக்கும்போது அப்போ ஒளியும் மொழியும் பார்த்துட்டு அல்லது படம் பார்த்துட்டு அந்த படம் ஞாயிற்றுக்கிழமை போட்டிருப்பாங்க டிவியில். அதே படத்தை நான் வந்து திங்கக்கிழமை ஸ்கூலில் சொல்லுவேன், அந்த படம் பார்த்த படத்தை. ஏன்னா அந்த சில வீட்டில் டிவி இருக்கும், சில டிவி இருக்காது. டிவி இல்லாதவனுக்கு ஒரு கதை அந்த வந்து சொல்லுவேன். சொல்லும் போது பார்த்தா இந்த படம் பார்த்தவனும் வந்து உட்காந்துருப்பானுங்க. மச்சான் அவனை அந்த படத்தை விட நீ நல்லா சொல்றியடா அப்படிம்பாங்க. அங்கேருந்தே ஒரு கதை சொல்லி வந்து நம்மள அறியாமல் வர்றான். அது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம கற்றுக் கொடுக்கல. அது இயல்பாகவே பிளட்டில் இருக்கிற மாதிரி தான் வைங்களேன். அது அப்படி இருக்கும்போது சில பேர் என்னென்னா ஒரு குடும்ப சூழ்நிலைனாலேயோ அல்லது வந்து அவங்களுடைய எக்கனாமிக்கல்னாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அவங்க கனவை வந்து ஓரம் கட்டிட்டு ஏதோ வேலை பார்க்க போயிடுவாங்க. சில பேர் அந்த கனவு என்ன அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அதை நோக்கியே அவங்களோட தொழிலாகவும் மாற்றிக்கிட்டு வந்து ஜெயிப்பாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு நம்ம கதை சொல்கிறோம், ஏதோ கவிதை எழுதுகிறோம், ஏதோ ஒரு புத்தகங்கள் படிக்கிறோம், ஏதோ ஒரு விஷயத்தில் நடிக்கிறோம், நம்மளுக்கு ஏதோ ரைட்டிங்கில் வருது. அப்போ நம்ம அது சார்ந்தே ஒரு தொழிலாக இருந்தால் மனசுக்கு பிடிச்சதும் தொழிலும் ஒன்றா இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி ஒரு பாக்கியவன் யாரும் இல்லை. என்ன சொல்கிறீங்க? சில பேருக்கு பிடிச்சது வேறையாக இருக்கும், தொழில் வேறையாக இருக்கும். ஒரு நல்ல பாடகன் வந்து பேங்கில் வேலை வந்துட்டு இருப்பாப்புல, ஒரு நல்ல ஓவியர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருப்பாப்புல. அந்த மாதிரி தொழில் வேறையாக போயிடக்கூடாதுங்கிறதுல ஒரு கான்சியஸாக இருந்தேன். எனக்கு பிடிச்சது தான் தொழில், எனக்கு பிடிச்சது தான் எனக்கு என்னுடைய வேலையும். அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்காக தான் இயக்குனராக வந்தது. ஓகே. ஸோ சினிமாக்குள்ள வரும்போதே வந்து டேரக்டராக தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா தான் வந்திருக்கீங்க? ஆமாம். அதாவது டேரக்டர்னு இது பக்காவாக தெரியாது. நம்ம வந்து ஒரு கதை எழுதணும், அந்த கதையை சொல்லணும். அந்த கதையை எப்படி எழுதுறது, அது வந்து ஒரு கதையாசிரியராகவோ ரைட்டராக இருக்கலாம் அல்லது டேரக்டராக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஜாப் தான் இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் இதாக இருந்தேன். ஒரு கவிதை புத்தகம், கட்டுரை படிக்கிறது, சிறுகதைகள் படிக்கிறது அப்படிங்கும்போது ஒரு கதை சொல்லியாக இருக்கணும். அந்த கதை சொல்லி சினிமாவில் என்னவா இருக்குன்னா ஒன்று ரைட்டராக இருக்கலாம், இன்னொன்று டேரக்டராக இருக்கலாம். 2 துறையில் வந்து அது வருது. அதனால தான் அதான் கணக்கு.
ஓகே. ஸோ என்ன மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறப்போ கேட்பாங்களே என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறப்போ ஓ அப்படியா? எல்லாரும் டீச்சர் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நான் மட்டும் பேசுற வேலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு உங்களை மாதிரி தெரியாது. ஆர்ஜே விஜே இதெல்லாம் தெரியும். பேசுற வேலை அந்த மாதிரி அது ஒரு செய்தி வாசிக்க கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒன்று பேசணும். அது ஒரு பட்டிமன்றத்துல சூப்பர் 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 நல்ல விஷயம். ஸோ அப்படி இது பண்ணி தான் அதுக்கப்புறம் ஓகே என்ன ஆகலாம் அப்படின்ட்டு ஆர்ஜே விஜேன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி ரொம்ப பேர் பேசுறதுக்கான காலம் வந்துடும். வாழ்த்துக்கள் சத்யா. நன்றிண்ணா. ஆரம்பத்திலேயே வந்து குளிர் வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஓகேண்ணா, இப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ளே வரீங்க, கேமராக்கு பின்னாடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அசிஸ்டன்ட் ஆக்டர், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்களா இல்லைனா வந்ததுக்கு? இல்லை எனக்கு நான் எந்த பெண்ணும் இல்லை, எப்போவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கஷ்டப்பட்டேன், நான் வந்து கருமாயப்பட்டேன், நான் வந்து ரொம்ப துன்பப்பட்டேன், நான் வந்து ரொம்ப இது பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்படவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக வர்றோம். நம்ம என்ன நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க வந்தோம். அதனால் அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம வரும்போதே நான் பார்த்தேன், ஒரு 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 ஆட்டோக்காரரை விட நம்ம கஷ்டப்படல, ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு போகிறத விட நம்ம கஷ்டப்படல, ஒரு தள்ளு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன், மழை பெய்யுது, அப்போ நான் பார்த்துட்டே இருக்கேன், இளநீ விற்கிறவர் வந்து இளநிலாம் எடுத்து அடிக்கிட்டு இருந்தார். அவர் நனைஞ்சிக்கிட்டே இளநீ அடிக்க வைக்கிறார். அப்போ பார்த்துட்டே வந்தேன், சே இந்த இளநீ இப்போ இந்த இடத்துல விற்கவும் செய்யாது, இந்த இளநீ மழை பெஞ்சிருக்கனால, என்ன சொல்கிறீங்க? அப்போ அந்த ஆள் இந்த இத்தனை இளநீ வாங்கியிருப்பானே, 100-200 இளநீ இருக்குது, இந்த 200 இளநீ விற்காமல் போச்சுன்னா அந்த ஆள் முதலீடு என்ன ஆகும்? இப்படிலாம் பார்க்கும்போது இவங்க தான் கஷ்டப்படுறாங்க. நம்ம சினிமாவுக்கு வந்தோம், ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலைக்காக வந்தோம், அந்த வேலைக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க, புகழும் வருது, பணமும் வருது. அதனால் எந்த கஷ்டமும் நான் படவே இல்லை. அதுக்கு பேர் கஷ்டமே இல்லை, உழைப்பு. நமக்கு பிடித்ததுக்காக நான் உழைச்சிருக்கோம், அதுக்கான இடத்தையும் நம்ம பெற்றுட்டோம். பெறாட்டா வேணால் கொஞ்சம், இப்போ நான் டேரக்டரானு வந்தேன், டேரக்டர் ஆகலைன்னு வைங்களேன், ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். நடிகன் ஆகணும்னு ஒரு நடிகன் ஆகலைன்னா, ரைட்டர் ஆகலைன்னா தான் ஒரு வருத்தமே இல்லையோ, ஆயாச்சே, அப்புறம் அதுக்கு பேர் கஷ்டமே இல்லைல்ல. அதுக்கான ஒரு பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம், அவ்வளோதான். அதனால் நான் கஷ்டப்படல, நல்லா தான் முதலையும் நல்லா தான் இருந்தேன், இப்போ நல்லா தான் இருக்கேன். ஓகே, இப்போ கஷ்டம்னு இல்லாம பெஸ்ட் மொமெண்ட்னு சொல்லலாம் சினிமாக்குள்ள வந்தானே. ஆமா, இது கஷ்டமே இல்லை, அது எப்பவுமே சொல்ல எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி சில பேர் சொல்லுவாங்க, நான் அது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல உள்ள வந்தானே சினிமா ஃபீல்டுக்குள்ள வர வாய்ப்பு கிடைக்கல, தேடிட்டே நான் பேச்சுலதான் தங்கி இருந்தேன், 4 பேரோட இருந்தேன் அப்படி இப்படிம்பாங்க. ஆமா, அப்படித்தான் வந்தோடனே வாங்க ஜி, சூப்பர் ஜி, வாங்க இந்தாங்க நேரா போங்க, டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவா போறாங்க. வாங்க வந்துருச்சு ஜி, இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் வாங்க வாங்க அப்படி கேமரா முன்னாடி இல்லைங்க, ரெடி கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லவா போறாங்க. வாங்க வாங்க தாங்க இந்த தம்பி மாதிரி வாங்க ஜி, இந்த கேமரா ஆப்ரேட் பண்ணி சொல்லவா போறாங்க. அவர் தம்பி மாதிரி ஒரு கேமராவை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு, அப்புறம் வந்து தொடச்சி வச்சிருப்பாரு, அப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணியிருப்பாரு, அப்புறம் அவர் கையிலேயே அந்த கேமரா கிடைக்கும், அந்த கேமராவில் அவர் பதிவு பண்ண, அப்போ ஒரு வளர்ச்சி தானே, அப்போ அந்த அந்த ஒரு வளர்ச்சி தானே இருக்குது. அப்போ நீங்கள் அவர் திரும்ப ரீவைண்ட் பண்ணி நான் கேமரா துடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு இல்லை, அதை கற்றுக்கிறது தான் வேணும். என்ன சொல்றீங்க? ஒரு மெக்கானிக் ஒரு பையனே ஃபஸ்ட்டு அதை நட்டுறா, அந்த ஸ்க்ரூ ட்ரைவர்றா அப்படின்னு சொல்லி தான் அடுத்த நாள் அவனே பண்ண ஆரம்பிச்சிடுவான்ல. அவன் வந்து நான் வந்து நட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கொடுக்க கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறது வந்து இல்லை, அது கற்றுக்கிறது. அதனால் நம்ம ஜாலியாக கற்றுக்கிட்டோம், ஜாலியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் கேமராமேனுக்கு விஷுவல் போயிருக்கும், அப்படியே சொல்ல தொடச்சது எடுத்தது வந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. ஓகேண்ணா, ஸோ இப்போ நீங்கள் டேரக்டராக வந்தீங்க, உங்களுக்கு ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ கேமராக்கு பின்னாடியே ஒர்க் பண்ணிட்டு டக்குன்னு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறீங்க ஆக்டிங் அப்படின்றப்போ அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஏன்னா முன்னாடி நீங்கள் டேரக்ஷன்றப்போ ஆக்ஷன் கட்டு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம கிட்ட எடுத்தவங்க ஆக்ஷன் கட் சொல்கிறப்போ நடிக்கிறப்போ எப்படி இருந்துச்சு? அதாவது இப்போ நீங்கள் சொல்ல நல்ல கேள்வி இது. கேமராவுக்கு பின்னாடி அதுக்கு முற்றிலும் நம்ம கேமராவுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் இருக்குது. சில பேர் கேமரா பின்னாடி வந்து பயங்கர டேலண்ட் இருக்கும், பயங்கரம் எழுதுவாங்க, டேரக்ட் பண்ண எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் முன்னாடி நிற்கும் போது அப்போதான் தெரியும், ஆகா ஆமா, இந்த 100 பேர் பாக்குற இடம், அந்த மக்களுக்கு சில நேரங்கள் அவுட்டோர்ல ஷூட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அப்போ அந்த வேடிக்கை பாக்குற 200 பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே குறுகணும். ஏதாவது டேரக்டர் வந்து சார் என்ன சார் சொன்னா போச்சு, 200 பேரும், அந்த 200 பேர்ல ஒரு நடிகர் இருப்பான், சின்ன டைலாக் இதை பேசுறது வாங்குறாங்க அப்படிமா, அந்த பார்வையிலே தெரியும் நம்ம திட்டுறாப்புல. அந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறதுவே ஒரு பெரிய கலை தான் அது. அதனாலதான் நம்ம நடிகர்களை கொண்டாடுறோம். அது நான் நடிக்கணுங்கிற வரல, நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன். கோகுலுடைய பாலகுமார் டிஸ்கஷன் போகிறோம், பாண்டிச்சேரி ஏதோ ஊருக்கு போயிட்டு கதை பேசிட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறோம். அப்போ யதார்த்தமாக அந்த சீன் வரும்போது நான் நடிச்சு, இப்போ நம்ம இதை ஏதாவது நடிச்சு காட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டேரக்டர் எந்திரிச்சு நடிச்சு காட்டோன்னா கோகுல் வந்து யதார்த்தமாக பார்க்குறாப்லானே பார்த்துட்டு சரி ஓகே வாங்கஜி உங்கள் காயத்துக்கு காதில் வைங்கிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சீன்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவரே தான் எனக்கு வந்து ஆடிஷன் சொல்கிறார். நானே 2 பேர் ஆடிஷன் எடுத்தேன், ஆஃபீஸ் எடுக்கலாம். எவனும் வந்து நடிக்க மாட்டேறான், டேனி பக்கத்தில் போக மாட்டேறானுங்க. இவ்வளோ போனாலே வாங்கஜி போகஜி அப்படின்னா இல்லை ஜி இல்லை ஜி எந்த மாதிரி இருக்கிற ஆம்பளை ஜி எப்படி ஜி போகிறது, டே சீனே அதான். அப்போ கோகுல் வந்து நண்பா நல்ல ஒரு நண்பர், உண்மையிலே அவர் என்ன எங்கேயும் எல்லா இடத்துலையும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொன்னார்,
எப்படி பாலச்சந்தர் கதவை திறந்து ரஜினியை விட்ட மாதிரி நம்மளை வந்து ரஜினி அந்த அளவுக்கு நான் சொல்ல வரல, இருந்தாலும் அவர் ஒரு மறக்காமல் இருப்பார்ல, அந்த மாதிரி நான் கோகுலை மறக்கக்கூடாதுங்கிறக்காக. அப்போ வந்து சொன்னார், இல்லை நீ வந்து நீயே நடிச்சிரு அப்படின்னாப்புல. அதெல்லாம் நான் இப்போ டேரக்டர் ஆக போகிறேன், நான் அவர் நடிச்சுக்கிட்டு நம்ம பாதம் மாறிடும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுயா, சொன்னா கேளியா வாயா அப்படின்னாலும் முடியாதுன்னு நான் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன். ஷூட்டிங்லாம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நிஜமாக ஒயின் ஷாப் தான் அது. அந்த ஒயின் ஷாப் வந்து இல்லாமல் போய் பார்லாம் ரெடி ஆகி வந்து கேக்கனரில் இருக்குது அந்த ஒயின் ஷாப். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாம் செட். நைட் எஃபெக்ட் ஒரு 6 மணி வரைக்கும் விஜய் சேதுபதி சார் இருக்காரு அண்டு டேனி இருக்காப்புல. அதுக்கு நடிக்கிற நான் இல்லை. என்னை வந்து 5 மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுறாப்புல. 5 மணி 6 மணி, யோ எங்கேயா இருக்கேன்? நான் வந்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நீங்க தான் நடிக்கிறீங்க. ஆமா, நான் வளசராகத்தில் இருக்கேன். நான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. வரியா என்னையா நைட் எஃபெக்ட்? இல்லை தலைவா, இல்லை தலைவா சொல்ல கேளு நண்பா, வாயா பரப்பிட்டு வாயா, எவனும் பண்ண மாட்டேங்கிறேன், வாயா வாயா சரி 6:30 மணிக்கு சரி வந்தேன். வந்து பண்ணதான் அந்த காமெடி. அடுத்த நாள் 2 நாள் பண்ணி மொட்டை மாட்டில் அப்புறம் அடிக்கிறது பண்ணுவார்ல சூப்பர் அப்படி நடிகனை ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அது மூலியமா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு விழாவுக்கு போனோம்னா நானும் கோகுலும் போவோம். எல்லாரும் போயிட்டு போகும்போது என்னை அவரை தள்ளி விட்டு அவரும் சரிங்க சமுருவன் சார் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன யோ என்ன என்னையவே தள்ளி விடுறாங்க அந்த அளவு. அதுக்கப்புறம் தான் இப்போ நடிக்கிறதுக்கான படங்கள் கம்மி. டைனுக்கு ஒரு 25 மேலே படம் நடிச்சிட்டேன். அது ஃபஸ்ட்டு அது மூலியமாக தான் உங்களுக்கு அந்த ஜிங்கிறது விஷயம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு வந்து கோகுலுக்கு நன்றி. இப்படித்தான் நம்ம நடிக்கிறதுக்கான விஷயம் வந்தது. நடிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே விபத்து தான். ஆனால் எல்லா டேரக்டர்களுக்குள்ளேயும் எல்லா டெக்னீஷியனுக்குள்ளேயும் நடிப்புங்கிறது ஒரு லைஸாக இருக்கும். ஆனால் அதை வந்து சிலர் வெளிப்படுத்தாமல் என்னத்தை பண்ணிட்டு நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டு அது வேற மைனஸ் ஆகி போயிருங்கிற மாதிரி அமைதியாக போயிடுவாங்க. அதை வந்து ஒருத்தர் பிடிங்கி நீ பண்ணியான்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்துக்கு பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேமரா பார்த்தா என்ன எதுவுமே இல்லை, அப்போவுமே இல்லை. இப்போ ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒரு நடிப்பு துறை வந்து நம்மளுக்கு வச்சு ஒரு பாதையாக வந்துருச்சு. ஒரு பக்கம் நடிப்பு இருக்கிறனால, ஒரு பக்கம் டைரக்ஷனுக்கு, ஒரு ரைட்டர் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுக்கான ஒரு ஆளாக மாறியாச்சு. ஏன்னா ஒன்றை மட்டும் நம்பி இருந்தால் கூட கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கலாம். ஒரு 3 தொழில் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. மீடியா ஃபெல்ல பெரிய விஷயம் தானே, ஏதாச்சும் ஒன்லையாச்சு. ஆமாம், இது இப்போ சும்மா திடீர்னு நடிக்க கூப்பிடுவாங்க. திடீர்னு நடிச்சு ஏதாவது ஒரு கேப் இருக்கும்போது நண்பா ஒரு சின்ன ஸ்க்ரீன் பிளே பண்ண டேரக்டர் திடீர்னு டக்குன்னு பார்த்தா டைரக்ஷனுக்கான வாய்ப்புகளும் அப்படியே கதை சொல்லிட்டு இருப்பேன். அதனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுக்கு இந்த நான் தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஓகேண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் படம் ஆக்சிடென்ட்லாம் நடிச்சிங்க. பட் ஆனால் அந்த சீன் வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சி பார்த்தீங்களா அது பேசுகிறப்போ? இல்லை, ஆனால் என்னமோ ஒன்று செய்யும் தெரியும், ஆனால் இவ்வளோ செய்யும் தெரியாது. எல்லாரும் ஜி ஜி ஜின்னு ஆரம்பிச்சு. இல்லை, அந்த விஷயத்துல 2 விஷயம் இருக்குது அதில். என்னன்னா ஒன்று ஜிஜின்னு சொல்ற ஹியூமர் இருக்கா, இன்னொன்று சரக்கு இருக்கு. சரக்கு போய் சல்லுன்னு போய் சேர்ந்துடும் பசங்க மத்தியில். அவங்களுக்கு இதை பற்றி பேசும்போது இப்போ கூட சில பேர் நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னாக்க எவனோ ஒருத்தன் கத்துவான், ஜி நீ ஏதாவது கிடைக்குமா ஜி அப்படின்னா, நான் கூட ஓடாயா வச்சிருக்கேன். அவனுக்கு நிஜமாவே குடோன்ல கூட்டி போய் ஜி சொட்டு சொட்டா கூட கொடுங்க ஜி அப்படிம்பாங்க. அதனால கொஞ்சம் பசங்க மத்தியில போய் ஈஸியா போய் சேர்ந்துருச்சு. ஆமா, நம்ம பார்த்தா அப்படி நம்ம உண்மையிலே அப்படி சொல்ல அதுக்கப்புறம் ஒரு 5 படம் வந்து நான் தான் வேணாம் அம்மா தலைவா எனக்கு அப்படியே பிக்ஸ் பண்ணிட போறாங்க. இதே மாதிரி ஆமா, நீங்க குடியார நீ சரக்கு என்ன நீங்க நல்லவர்னு சொல்லுங்க. எப்போ பார்த்தாலும் அது நல்ல வேலை. அதை மாத்திரக்காக 4-5 படங்கள் இப்போ நம்ம லவ் மேரேஜ், விக்ரம் பிரபு படம் லவ் மேரேஜா இருக்கட்டும், வீரன் படத்துல அந்த மாப்பிள்ளையா இருக்கட்டும், அதெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் ஓகேன்னு பல கேரக்டர் வருது. இல்லைன்னா நம்மள குடியாருன்னு தனியா குடிச்சிட்டு ஒருத்தன் முருகானந்த கூப்பிடியா அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆனா இல்ல மாறிட்டேன் நானு. சோ இப்போ நீங்க நிறைய படம் சொன்னா கம்பி கட்டின கதை டயலாக் ரைட்டர். சோ எப்படி நான் அந்த டயலாக்லாம் கேட்கிறப்போ நேச்சுரலாவே நம்ம எப்படி பேசுறோமோ, ஏன்னா நான் அந்த படம் பார்த்தேன் ஃப்ரெஷ் வந்துட்டு. சோ இப்போ நீங்க தான் வந்து ரைட் பண்ணீங்க தெரியாது. அதுக்கப்புறம் என்னடா அது உண்மையே பசங்க எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நட்டி நட்ராஜ்? அதாவது என்னன்னா நம்ம ஒரு ரைட்டரா இருக்கும்போது ஏற்ற மாதிரி ஒரு நடிகர் என்ன மாதிரி நடிகரோ அதுக்கு தகுந்த மாதிரி டயலாக்கே மாறும். நீங்கள் சொன்னாங்களே பாருங்க, ரஜினி மாதிரி இப்போ சொல்லி காட்டும் போது ரஜினி மாதிரி நடிப்பாங்க சில பேர். ஃபோன் ரஜினி சார் ஃபோன் வந்துச்சு நான் ரஜினி பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அவங்கள அறியாமல் மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில நடிகர்கள்ட்ட தன்னறியாமல் நீங்கள் அப்படி பேசுறீங்க, உங்களுக்கே தெரியாது, ஆனால் பேசிடுவீங்க. ரஜினி சாரை பற்றி சொல்லும் போது ரஜினி மாதிரி பண்ணுவீங்க. இல்லை சொல்கிறேன், அதாவது உண்மைதான். நீங்கள் அதே மாதிரி நட்டி சாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்டி சாரை நினைச்சாலே ஒரு டயலாக் வரும். இந்த ஏமாத்துற மாதிரி, என்ன பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி, மக்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நம்ப வைக்கிற மாதிரி, நம்ம சிரிக்காம அவர் பார்த்தா அப்படியே உண்மை மாதிரியே பக்காவா உண்மையா சொல்றாப்லங்கிற மாதிரி இருக்கும். அந்த நட்டி சாரை மைண்ட்ல வச்சாலே உங்களுக்கு டயலாக் ஒரு ஸ்டைல்ல வரும்னு வைங்களேன். அப்படி வந்ததுதான்
இந்த கபிகண்ட கதை இவரை பார்த்தாலே இப்படி பேசினா நம்புவாங்க, இப்படி பேச நம்புவாங்க, இப்படி சிரிக்க பேசுவார், இப்படி வந்து ஏமாத்துவார், இப்படி வந்து அவர் சொன்னா நான் இப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சே இருந்தது தான் அது. அதனால எனக்கு ஆமாம். இப்போ நீங்கள் டைலாக் எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நட்டி சார் மனசில் வைக்கிறனால அது வந்துச்சு. இதுவே நட்டி சார் இல்லாமல் வேற கேரக்டர் இருந்தால் கூட நம்ம யோசிச்சிருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? சில ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப மரியாதையான டைலாக் தான் வரும் சில ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சிங்கன்னா. சில ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சா கலகலன்னு வரும். சில ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு சில கேரக்டர் மைண்டில் வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு பஞ்ச் டைலாக்னா சில பேருக்கு தான் வரும். என்ன சொல்கிறீங்க? யாருக்கும் சில பேருக்கு பஞ்ச் டைலாக் வைக்கவே கூடாது, எழுதினாலும் செட்டும் ஆகாது. என்ன சொல்லுங்க, ரஜினி சார் சொன்னால் சூப்பராக இருக்கும், விஜய் சார் சொன்னால் சூப்பராக இருக்கும், அஜித் சார் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களை யோசிக்கும் போது அவங்களுக்கு தோணும் இவர் சொன்னால் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி டைலாக் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நட்டி சார் தான். ஆமா, ஏன்னா அது சதுரங்க வேட்டை படம் எனக்கு பாக்குறப்போ அது அப்படியே டிட்டோ அங்க வச்சு கொஞ்சம் மாடர்ன் விஷன் மாதிரி. இப்போ கூட நான் யோசிப்பேன், யாரையுமே நம்ம வந்து அவங்கள்ட்ட நான் அவங்கள்ட்ட வந்து கருணை எதிர்பார்க்க கூடாது, அவங்கள ஆசையை தூண்டணும் பாரு. அதெல்லாம் பயங்கரமா டைலாக் இன்ன வரைக்கும் ஏமாத்துறவங்கள அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதாவது அவங்கள்ட்ட போய் நம்ம கெஞ்ச கூடாது, அல்லது வந்து நம்ம வந்து அவங்கள போய் நம்ம பாவமாகி அவங்கள்ட்ட பண்ணக்கூடாது. அவனை முதல்ல ஆசையை காட்டு, தன்னால அவனே கொடுத்துருவாங்கிறோம். இந்த டைலாக்லாம் எவ்வளவு பெரிய டைலாக், என்ன சொல்றீங்க? சின்ன டைலாக்லயே சோஷியல் மெசேஜ் கருத்தூசி போடுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, சோ அந்த இதுல வந்து நீங்க நடிச்சிருப்பீங்க செகண்ட் படத்துல, ஒரு செம்ம கேரக்டர் வேற பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு வந்து இப்போ ரைட்டரா இருக்க பிடிக்குமா இல்ல டைரக்டரா ஆக்டரானா? ஏன்னா எல்லா விஷயமும் பண்றீங்களா, ஒரு இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்ல நான் உண்மையை கரெக்டா சொல்லணும்னா வேலை வாங்குறதா வேலை பண்றதா? இல்ல இது ஆமா, நீங்க கரெக்டான விஷயம் சொல்றேன் பாருங்களேன். ஒரு 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 ரைட்டருங்கிறவன் வந்து எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு வைங்களேன். ஒரு ரைட்டருக்கு ஒரு 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 60% வைங்க. நடிப்பு டேரக்டருங்கிறது 100%. ஒரு நடிகனுங்கிறது ஒரு 25% தான் உழைப்பு. இது கரெக்ட். நான் வந்து சப்போஸ் யாராவது பார்த்து கூட என் தப்பாவோட ஏதாவது இது பண்ணால் கூட தப்பு இல்லை. நடிகருங்கிறது வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு சார் வாங்க சார்னு கூப்பிட்டு வந்து கேரவன்லேருந்து இறக்கி வந்து நில்லுங்க சார்னு சொல்லி இந்த டைலாக் பேசுங்க சார்னு சொல்லி, அது கூட ரொம்ப பெரிய டைலாக் இருந்தால் கட் பண்ணி கொஞ்சம் டைலாக் ஆக்கி 4 வரி பேச வச்சு கட் பண்ணி போய் அது அவ்வளவு அப்படியே ஒரு அழகான ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு நடிகரை. என்ன அந்த கண்ணாடி குடுவை சின்ன சதுர கூட வந்துவிடாது. ஆனால் ஒரு ரைட்டருங்கிறது டேரக்டருங்கிறது அப்படி இல்லை. டேரக்டருங்கிறவர் ஒரு நடிப்பார், அவருடைய ஷார்ட் முடிஞ்சால் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்துடலாம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன். ஆனால் பெரிய எல்லாமே கஷ்டம் தான். ஆனால் எல்லாம் கஷ்டம் இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டில் எல்லாமே கஷ்டமாக தான் தாயின் அம்மாவுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம்ல. என்ன காரணம்? அவங்க பெற்று வளர்த்துங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. அவங்க சுமக்கிறதுலேருந்தே கஷ்டம் அதிகமாகுது. என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி டேரக்டருங்கிறது ஒரு தாய் தான், கேப்டன் ஆஃப் ஷிப் தான். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ 24 கிராஃப்டையும் இது பண்ணணும். ஒரு ஷாட்டு முடிஞ்சு அடுத்த ஷாட்டு பண்ணாலும் அவன் அடுத்த ஷாட்டுக்கும் அவர் தான் உழைக்கணும். நீங்கள் நடித்தாலும் உழைக்கணும், நான் நடித்தாலும் உழைக்கணும். நான் நடிச்சு போன பிறகு ஒரு ஜூனியர் நடிச்சாலும் அவர் எடுக்கணும். ஒரு ஐஎன்எஸ் ஷாட் எடுக்கிறா இருந்தால் கூட அவர் தான் வந்து அதை கவனித்து எடுக்கணும். அப்போ டேரக்டருங்கிறது என்னைக்கு கதை சொல்கிறாப்லையோ அந்த கதை சொல்லி படம் ரிலீஸ் ஆகி தேட்டரில் ஓடுற வரைக்கும் அவர் உழைச்சிட்டு இருப்பார். ஒரு நடிகர் அப்படி இருக்க மாட்டான். ஒரு படத்தில் ஒரு 30 நாளோ 40 நாள் உழைப்பாங்க, அப்புறம் டப்பிங் வருவாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் டேரக்டருங்கிறது பெரிய பொறுப்புங்க. நடிகருங்கிறது கொஞ்சம் நல்ல ஜாலியான நல்ல அழகாக வந்து நல்ல அதுலேயும் வந்து நல்ல அழகாக நல்லா சாப்பாடு கொடுத்து ஏசி ரூம் கொடுத்து அவருக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து அவரை மேக்கப் போட்டு அவரை அழகாக சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக சார் ரெஸ்ட் எடுங்க சார், ஒரு 5 நிமிஷம் ஆகும் சார், ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார் சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் கூட நிற்க விட மாட்டாங்க. என்ன லைட் பண்ணிக்கலாம் சார், உட்காருங்க சார் அப்படின்னு. அப்போ கூட போய் உட்காந்துட்டு லைட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த லைட்லேயே நிற்கிறதுக்கு ஒருத்தவங்களை நிற்க வச்சு ஒரு அசிஸ்டன்டோ ஒரு கேமராமேன் அசிஸ்டன்டோ நிற்பாங்க. அவங்கள வச்சு லைட்டிங் பார்த்துட்டு மார்க்லாம் போட்டு கடைசியாக சார் வாங்க சார். அது வந்து உண்மையிலே வந்து நடிகருங்கிறது நல்ல சொபஸ்டிகேட்டான வாழ்க்கை. ரைட்டருங்கிறது ஒரு 60-70%, டேரக்டருங்கிறது 100% ஆமாங்க. இதாங்க இது வந்து என்னுடைய பார்வையில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாங்க. ஆமா, ஏன்னா நீங்க 3 சைடு வர்க் பண்ணிருக்கீங்கல்ல, சோ அப்படின்றப்போ சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து உண்மையான விஷயம். இது சொல்லுவாங்க கேஷுவலாக சொல்லுவாங்கல்ல, டேரக்டர் இல்லை, ஏன் அந்த டேரக்டருக்கு இன்னைக்கு அவ்வளோ மரியாதை இருக்குன்னா அவங்க அவ்வளோ உழைப்பு இருக்குங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து டைலாக்லாம் எழுதுறீங்கல்ல, நான் ரைட்டர் அப்படின்றப்போ காமெடியாக இருக்கட்டும், இது இல்லை சீரியஸான டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸோ எழுதுறப்போ நீங்களே வந்து ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி நடிச்சு பார்த்து அதெல்லாம் சொல்லி பார்த்து அப்படி தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்களா? இல்லைன்னா சினிமாட்டிக் டைலாக் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை ரியல் லைஃப்பில் நம்ம பேசி போல வா மச்சான் பூ மச்சான் அந்த மாதிரி எழுத உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லை அதான் நீங்கள் என்னன்னா அந்த டைலாக் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர் இப்போ எடுத்துக்காட்டு பாலகுமாரா வந்து நான் வந்து சூப்பர் வாங்க இன்னொரு தடவை சொல்லுங்கன்னா அவன் லைட்டாக லூஸ் மாதிரி அவன் கவனிச்சு பார்த்தீங்கன்னா. அப்போ
அவன் வந்து லைட்டாக கிராக் எப்படி பேசுவான், கிராக் வந்து சொன்னதே திரும்ப சொல்லுவான், எங்க என்ன சொல்லணும்னு தெரியாது. ஜி பைக்ல ஏஞ்சி ரோட்ல சொல்லு பரவாயில்ல ஜி வாயத்தி காதில் வைக்க அங்கேயும் சொல்லுவான். அப்போ நம்ம பேனாவை எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆட்டோக்காரர் பேசுகிறாரா, ஒரு பூ விற்கிற அம்மா பேசுதா, ஒரு பயங்கரமான படித்த ஒரு கலெக்டர் பேசுகிறாரா, ஒரு சாமானிய ஒரு மளிகை கடை அண்ணாச்சி பேசுகிறாரா அப்படிங்கிறத அதுதான் அந்த ரைட்டிங்கான அழகு. அது வந்து ஒரு நேரத்துலையும் ஒரு வயசான ஒரு பாட்டி பேசினா எப்படி பேசுவாங்க, ரொம்ப வயசு பொண்ணு பேசினா எப்படி பேசுவாங்க, நீங்கள் பேசினா எப்படி பேசுவீங்க அப்படின்னு ஒரு நம்ம யோசிக்கிறது இருக்குல்ல, அதுதான் ரைட்டிங். நம்ம பாட்டி எழுதுன டைலாக உங்களை எழுதக்கூடாது, நீங்கள் உங்களை மாதிரி பாட்டி பேசக்கூடாது, ஒரு மளிகை கடை அண்ணாச்சி வந்து நம்ம கலெக்டர் மாதிரி பேசிடக்கூடாது. பேசுகிற மீன்ஸ் என்னென்னா அந்த அப்ரோச் இருக்கும் பார்த்தீங்களா, பேசுகிற ஸ்டைல் இருக்குல்ல, அதில் மாறும். அவர் இப்படி ஒரு போலீஸ் அதிகாரி ரொம்ப கடுமையான, ரொம்ப காட்டமான, ரொம்ப பயங்கர இதாக இருப்பார்ல, இதாக இருப்பார். அவர் பேசுகிற டைலாக் எப்படி இருக்கும், சாப்பிட்டாரு கேட்கறது கூட பயங்கர கம்பீரமாக தான் இருக்கும். அவர் பேசுறது ரொம்ப 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 அன்பையும் இதையும் பார்க்குற ஒரு தாய் வந்து எப்படி பேசுவாங்க, தம்பி கண்ணு சாப்பிட்டியா கண்ணு அப்படிம்பாங்க. அதே சாப்பிட்டியாங்கிற வார்த்தை தான் போலீஸ்கார ஒரு உயர் அதிகாரி வந்து பயங்கரமான ஆள் கேட்பாரு, சாப்பிட்டியா அப்படிம்பாரு. அங்க வந்து சாப்பிட்டியா அப்படின்னு வந்திருக்கும், இங்க வந்து சாப்பிட்டியா கண்ணு அப்படி வந்திருக்கும். ஆமா, இப்படி மாறி எழுதணுங்க. அது வந்து நம்ம அந்த கேரக்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. சரி, ஓகேண்ணா. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து சொன்னீங்களா, நான் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரக்கு வந்து சின்ன வயசுல ஆசைப்பட்டேன், ஒருவேளை நீங்கள் சினிமாக்குள்ளே வரல அப்படின்னா என்னவா இருப்பீங்க? இந்த ஃபீல்டே நான் போனால் சினிமா தான் போவேன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டோம், ஒருவேளை வரல அப்படின்னா வேற என்ன வரப்பீங்க? முகவரி படத்துல ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது, நான் வரலைன்னா முயற்சி பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல வேண்டியதான். இல்ல மேபி வேற இடத்துல இன்ட்ரெஸ்ட், இப்போ ஸ்கூல்லலாம் டீச்சர், டாக்டர், கலெக்டர் எல்லாம் பேசுவாங்க. என்னன்னே தெரியலங்க எனக்கு. ஆக்சுவலா வந்து எதையாவது ஒரு சினிமாக்குள்ள தான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன், எதையாவது கதை எழுதிக்கிட்டு. ஆனா ஒரு கிரியேட்டரா தான் இருந்திருப்பேன், அது மட்டும் உறுதி. ஏன்னா நாங்க அங்க பரமக்குடியில ஆயிரவசிய மேல்நிலை பண்ணி ஸ்கூல் ஒன்று, இந்த பக்கம் கிரவுண்ட் இருக்கும், பிடி வாத்தியார் வந்து ரன்னிங்கு, அதுக்கு பாஸ்கெட் பால் இதெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. நண்பர்கள்லாம் அதில் போய் விளையாட பண்ணுவாங்க. ஏன்னா அதே நேரத்தில் கரெக்டாக ஸ்கூலில் 4:30 முடியுதுன்னா 4:45 வந்து நீங்கள் கிரவுண்டுக்கும் போகலாம், இந்த பக்கம் கவிதை போட்டி நடந்துகிட்டு இருக்கும், பாட்டு போட்டி நடக்கும். நீங்கள் கவிதை போட்டியிலையோ பாட்டு போட்டியிலையோ கலந்துக்கிட்டீங்கன்னா இங்கே போய் நீங்கள் கிரவுண்டில் போய் நீங்கள் ரன்னிங் ரேஸையோ அல்லது வந்து ஒரு பேஸ்கெட் பாலை விளையாட முடியாது. இதில் இங்கே நீங்கள் பேஸ்கெட் பாலையும் இதையும் விளையாடாமல் போனால் தான் நீங்கள் கவிதை போட்டியில். அப்போவே நான் டிசைட் பண்ணேன், எல்லாரும் இங்கே ஓடுவானுங்க, நான் வந்து கவிதை போட்டியில் கலந்துக்கிடுவேன். அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து கவிதையும் கதைகளும் அங்கே பாட்டு போட்டி நடக்கும், அங்கே போய் பாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன அறியாமல் ஏதோ ஒரு கிரியேட்டராக ஏதோ ஒன்று என்கிட்ட, சப்போஸ் நான் சினிமாக்குள்ளே வராட்டா கூட எங்கேயாவது உட்காந்து எழுதிக்கிட்டு அல்லது ஏதோ என்னால் முடிஞ்சு பாட்டு பாடிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பேன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு கச்சேரியில் கூட பாட்டு பாடிட்டு கூட ஒரு சிங்கராக கூட இருந்திருப்பேன். எனக்கு ஏன் குரல் ஏதோ ஒரு குரலில் பாடிக்கிட்டு வந்துச்சு, அல்லது அந்த குழுவை வச்சு நடத்துகிற ஒருத்தனா, ஒரு கலைக்குழு நடத்துகிற ஒருத்தனாவோ அல்லது வந்து ஒரு இசை கச்சேரி நடத்துகிற ஒரு ஓனராக இருந்து நான் ஒரு 4 சிங்கரை வச்சுக்கிட்டு பாட்டு பாட வச்சுக்கிட்டு, இப்போ இணைத்தாள் நிற்கல கமல் ரஜிலாம் போவாங்கள்ல சிங்கப்பூர் மலேசியான்னு, அப்படிதான் இருந்திருப்பேன் ஒழிய வேற கிரியேஷன் சார்ந்த வேலை இல்லாமல் வேற வேலை பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, இருந்தாலும் இதுல இருந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி மாதிரி பண்ணுவீங்க, அடுத்து சாங் சிங்க, கவிதை சொல்லுவீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்காக பண்ணிருங்க லாஸ்ட்ல. ஓகே, முடிக்கிறப்போ எனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணிருங்க, எனக்கு ஒரு கவிதை சொல்லிடுங்க. ஸோ சிங்கர் முருகானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்வியில 3 வேலை பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நடிக்கிறான், இந்த பக்கம் டெஸ்டின் போய் டைலாக் எழுதிட்டு இருக்கான், ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணானு, இது சிங்கர் வேறையா அப்படின்னு யாருத்துல நீ எல்லாமே பண்றிய சினிமால அந்த மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்த படத்துல முருகானந்தம் அப்படின்னு சிங்கர் பாட வைக்கிறோம், ரசிக்கு நடிக்கிறது ஓகே, பாட வேலை செய்வான்னு கிண்டல் பண்ண போறாங்க. எப்படின்னா சும்மா நிறைய பேர் ஒரு பாத்ரூம் சிங்கர் மாதிரிதான். என்னன்னா நீங்க இப்ப கூட ஒரு பாட்டு கேட்டேங்க, வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், அதே வைப்ல பாடுங்க. ஆமா, இல்ல பாட முடியாது. அது பாட்டு கண்ணே கலங்கிருச்சுங்க, உண்மையில அழுதே விட்டேன். உண்மையில அந்த பாட்டை உண்மையில சொல்றேன், இந்த இடத்துல சொல்றதுன்னு. பாட்டு பேர் வந்து இந்த நிலான்னு ஒரு பாட்டு வந்துச்சுங்க, 10 நிமிஷம் இருக்கு அந்த பாட்டு, ரொம்ப பாட்டுங்க. அப்படியே கேட்டுட்டே இருக்கேன், அப்படியே தன்னறியாம எனக்கு அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே அழுதுட்டேங்க. பிறங்கி பாணின்னு ஒரு பிறங்கி பாணி அப்படின்னு ஒரு பூ, அந்த பூ வந்து பூ அந்த பூ ஃபர்ஸ்ட் வரி வந்து அந்த வருது ஆல்பத்துல, 10 நிமிஷம் அந்த சாங்கு. அதை ஒரு நிலா அன்னைக்கு வந்து நாங்கள் 2013 அன்னைக்கு ஃபுல் மூணு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அப்படியே கேட்டே வந்த ஒரு ஃப்ரெண்டை பற்றி ஒரு பையன் ஒருத்தர் பாடுறாருங்க, பிறங்கி பாடி அந்த ஃபர்ஸ்ட் வரி. அதை அப்படியே கேட்டுட்டே வர்றேன். நானும் அவளும் இப்படி பழகுவோம், திடீர்னு ஃபோன் அடித்தா அவளுக்கு ரீச் ஆகாது. அப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு அவள் ஃபோன் பண்ணுவா. அப்புறம் எங்கடி போனேன்னு கேட்டேன், சும்மா ஜாலிக்கு கல்கட்டா போனேன்பா. அப்புறமேட்டு நாளைக்கு பேசலாம்போம், 2 பேரும் பேச மாட்டோம். அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணை பற்றி, அந்த பொண்ணு பேர் நிலா. ஓகே.
அவள் வந்து நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காற்றடிச்சு, அந்த காற்றடிக்கும் போது அந்த காற்று வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது சிரிச்சா. இந்த மாதிரி காற்றடிக்கும் போதெல்லாம் நீங்கள் நினைப்பியான்னு கேட்டா அப்படின்னு அப்படியே திடீர்னு ஒரு நைட்டு ஒரு நாள் திடீர்னு நாளை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவள்கிட்ட இருந்து ஃபோன் வரல. நானும் அவளை பார்க்க முடியல. பிரேக்கப்பே இல்லை, அதான் அவள் இறந்து போயிடுவான். அந்த திடீர்னு ஒரு அப்துல்னு ஒருத்தனுடைய ஃபோன் எனக்கு வந்துச்சு ஒரு 11 மணிக்கு அன்டயத்தில் வந்துச்சு. அது எழுத்துலாம் வந்து இங்கிலீஷும் தமிழ் கலந்து வரும். அன்டயத்தில் வந்துச்சு. என்னடா மச்சான் எப்படா இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன் மச்சான். நிலா அப்படின்னா என்னடா ஆச்சு? என்னெல்லாம் புரியலடா, வெளியே வாடா அப்படின்னா வெளியே வந்தேன். ஒரு நிலா வந்து ரத்தத்தில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. அவள் குதிச்சிருக்க கூடாது, மேலேருந்து குதிச்சிருக்க கூடாது. மாடிலேருந்து குதிச்சிட்டா அவள் ஏன் குதிச்சான்னு தெரியல. என்னை விட்டு ஏன் குதிச்சா, எதுக்கு என்னை விட்டு பிரிஞ்சா, என்னை விட்டு ஏன் பிரிஞ்சான்னு சொல்லி வந்து அப்படியே அங்கே வரும்போது அப்படியே கண்ணு நம்மளுக்கு கலங்கிடும். அப்படி வந்து அந்த பொண்ணை பற்றி பாடி முடிச்சிட்டாப்புல. நிலா 1913 அன்னைக்கு ஃபுல் மூணு அப்படின்னு முடிச்சிட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு நீங்க அப்படி சீரியஸா பேசுற கேட்டு உங்க லைஃப்ல ஒரு லவ் ஸ்டோரி இருந்து அததான் ஒரு டீடைலிங்கா சொல்றீங்கன்னு நினைப்பாங்க. இல்ல, அதாவது ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிரியமானவங்க இருப்பாங்க. அந்த பிரியமானவங்களை பற்றி நம்ம இந்த பாட்டையும் கேட்டு லிங்க் பண்ணணும்னு வைங்களேன். அந்த பிரியமானவங்க உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஃபீமேல் மேலோ அந்த பிரியமானவங்களை வச்சு இந்த பாட்டை கேட்டால் கண்ணு கலைக்கிறோம். அப்படி கேட்டு வந்தேன் அந்த பாட்டை. நான் இது மூலியமாக அது வந்து நான் அவரை வந்து ரொம்ப பாராட்டுறேன். இது எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக பாராட்டுறேன். எனக்கு நான் அழுது அந்த திரும்பி நைஸாக பார்க்குறேன். வீட்டில் என் பையனை அழுகுறாங்க அந்த பாட்டை கேட்டு. என்னடா அது இப்படி அழுகு வச்சுட்டான் ஒரே பாட்டில் 10 நிமிஷம் வருவானா. நீங்களும் கேளுங்க. இது மூலியமாக அவருக்கு நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன், தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், நினைக்க மறந்தாய் தனித்து பறந்தேன், மறைத்த முகத்திரை திறப்பாயோ, திறந்து அகத்திரை இருப்பாயோ, இருந்து விருந்து இரண்டு மனம் இணைய உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே, தினமும் உன்னை நினைக்கிறேன், நினைவினாலே அணைக்கிறேன், உன் பார்வையில் 1000 கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே. மாஸ்னே சீரியஸா நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணே. எப்ப இருந்தாலும் பேசுறப்ப நம்ம வாய்ஸ் இப்படி இருந்தாலும் இசைன்னு வந்தோம்னா அப்படியே கவிதையெல்லாம் ஆட் பண்ணி போயிட்டு கொஞ்சமா ஃபீல் பண்ணி பாடணும்ல. நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க் யூ. போறோனே சிங்கர் முருகானந்தம். பரவாயில்ல, இது மூலியமா 2 பேர் தலைவா பாடுவீங்களா தலைவா? அடுத்த படத்துல வந்து நான் திருப்பி ஒரு பாட்டு பாடி நான் வந்து இன்டர்வியூ பண்றேன். சிங்கமுரி அண்ணன் சொல்லுவாரு, அவர் வந்து ஒரு டப்பிங்க்கும் போகும்போதும் டப்பிங் ஒரு ஏதாவது இன்ஜினியர் வந்து அந்த பக்கம் வந்திருப்பாங்க, நீங்க மைக்கு பக்கத்துல உட்காந்துருக்கணும்ல. அப்போ வந்து சும்மா அது அவர் ஏதோ செட் பண்ணிட்டு இருப்பார்ல, நம்ம வாய்ஸ் செட் பண்ணிட்டு இருக்கும்போது கேப் இருக்கும்போது இவர் பாடுவாராம் சிங்கமுரி அண்ணன். அப்படின்னு பாடும்போது அங்க யாராவது ஒரு டைரக்டர் பார்த்து, அண்ணே நீங்க பாடவும் செய்வீங்களானே அப்படின்னு கேட்டு ஒரு பாட்டு கிடைச்சிடாதான்னு பாடுவாராம். ஆனா ஒருத்தன் கூட அண்ணே போலாமா டேக் போலாமாண்ணே, இவர் மனசை விட்டு பாடுவாராம். அண்ணே கொஞ்சம் பாடுங்கண்ணே, பாட்டு டேக் போலாண்ணே அப்படின்பாங்களாம். அந்த மாதிரி நான் ஏதோ பாட ஆசைப்படுறேன். இது மூலியமா பாட வந்துச்சுன்னா முதல் நன்றி சத்யா அவங்களுக்கு தான், நண்பர்களுக்கு. இதுக்காக வந்து ட்ரீட் வச்சிருவீங்களா? கண்டிப்பா 100%. இதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வாங்கின தொகை வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான். என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா சிங்கர் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ட்ரீட்டுக்காக வச்சு கேக்குறேன். திடீர்னு வந்து என்னை வந்து மரகநாணயம் பின்னிட்டீங்க, இந்த எம்எஸ் பாஸ்கர் சீன் இருக்கும்ல, அது சந்தேகப்பட்டு கடத்திட்டு போய் அப்ப என்கிட்ட கேட்பாரு சொன்னானா. நான் சொல்லுவேன் இல்ல சொல்லல அப்படின்னு. தம்பி சொல்லதான் கரெக்ட். எம்எஸ் இதுலயாவது பாலகுமாரன் ஒரு லுங்கி ஒரு சட்டை, அங்க வந்து கோட்லாம் போட்டு என்னை போட்டு நானே கடையில போட்டு எனக்கே காமெடியா இருக்கு.